பெரியவர் தன்னுடைய பூத உடலை துறந்து 21 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுத்து. இந்த மண்ணில் 99 வருடம் 8 மாதம் அவர் வாழ்ந்தார். 100க்கு 4 கம்மி. அது ஏன் அந்த 4 மட்டும் கம்மி பரிபூர்ணமாக? அது ஏன் அந்த 99, 8 பரிபூர்ணமாக ஒரு 4 மட்டும் ஏன் குறையிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் 100 மார்க் 99.9 கூட சீட் இல்லாமல் போயிடுறது. அப்போ அது என்ன சொல்கிறதுன்னா 100 தான் பரிபூர்ணம். 100க்கு கீழே ஒரு கொடுமை என்னன்னு சொன்னால் 98க்கு கீழே 96 வாங்கினவனும் சரி 36 வாங்கினவனும் சரி ஒன்றா தான் கருதப்படுறான். அதனால் இந்த பசங்கள்லாம் என்ன நினைக்கிறான்னா, எதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒன்று வாங்கினா 100 வாங்கணும், இல்லையா அவ்வளோ சிரமப்பட்டு வாங்க முடியலன்னு சொன்னாக்கா நான் எப்படியும் காசை கொடுத்து தான் சீட்டு வாங்க போகிறோம், அதனால் ஏதோ முடிஞ்ச மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி நிலைப்பாடு உள்ள காலம் இது. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த 100 அப்படிங்கிற இந்த சங்கத்தி இருக்கே, இதுக்கு பின்னால் பெரியவர் வாழ்க்கையில் நாம் நுட்பமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பேருண்மை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக மகா பெரியவர் குறித்து நான் நிறைய பேசிட்டு வரேன். எனக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, ஒரே அரங்கத்தில் ஒரு முறை பேசினதை மறுமுறை பேசாமல் புதிய விஷயம் பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்கு. நான் பல அன்பர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது இதை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், ஒரு பேச்சாளனுக்கு ரொம்ப முக்கிய தேவையே புதிதாக சிந்தித்து பேசுவது, புதிதான தகவல்களை சொல்லுவது. அந்த விஷயத்தில் பெரியவருடைய வாழ்க்கை ஒரு அட்சய பாத்திரம், அள்ள குறையிறதே கிடையாது. அவ்வளவு சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில். அந்த வகையில் பெரியவர் எப்படிப்பட்ட துறவி அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விஸ்தாரமாக நான் நிறைய பேசியிருக்கேன். பெரியவர் எப்படிப்பட்ட மடாதிபதி அப்படிங்கிறத பற்றியும் நான் ரொம்ப விஸ்தாரமாக பேசியிருக்கேன். நான் அவரே சொல்லியிருக்கார், எனக்கு 2 ரோல். நான் சன்னியாசிக்கு சன்னியாசி, எல்லாத்தையும் துறந்தாத்தாலும் சன்னியாசி, ஆனால் எல்லாத்தையும் துறந்த எனக்கு அதிபதினு ஒரு பட்டம். அது எப்பேற்பட்ட அதிபதி? மடாதிபதி. இதை கொஞ்சம் ஹாஸ்யமாக மடையர்களுக்கு அதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம். மடையர்களுக்கு அதிபதி ஒரு மடையனா தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னை சற்று தாழ்த்தி கொண்டு வேடிக்கையா அவர் இப்படி சொன்னது உண்டு. அதோடு இல்லாமல் இந்த 2 ரோல் பண்றது இருக்கு இல்லையா, அதில் சன்னியாசியா இருக்கும் பொழுது அவர் எல்லாருக்கும் பொது, ஆனால் மடாதிபதியாக இருக்கும் பொழுது அவர் குறிப்பிட்ட வர்ணத்தவர்களுக்கு மட்டும் தலைவர், குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடுறார். அவர் வாழ்ந்த காலத்தில் பெரும்பாலும் அவரை சுற்றிய பிராமணர்கள் மட்டுமே இருந்து இவர் எங்கள் குரு, இவர் எங்கள் குரு என்று தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடினார்கள். ஆனால் பெரியவர் என்ன பண்ணார்னா, ஆதிசங்கரர் இந்த மடத்தை நிறுவி மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு பொறுப்பை உருவாக்கி அதில் என்னை போன்ற மடாதிபதிகளை எல்லாம் நியமனம் செய்தது அப்படிங்கிறதே பிராமணர்கள் தங்களுடைய பாதையில் இருந்து தவறி போய்விடாமல் வேதங்களை சொல்லிக்கொண்டு முறையாக நியமத்தோடு வாழ வேண்டும், அவர்களை வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகையினால அந்த வகையில் மடாதிபதியாக எனக்கு ஒரு கடமை உண்டு என்று சொன்னாலும் கூட நான் சன்னியாசி. என்னை எல்லோரும் நீங்கள் ஜெகத்குரு என்று சொல்லுகிறீர்கள். ஜெகத்குரு என்று சொன்னால் இந்த ஜெகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் நான் பொதுவானவன். ஆகையினால என்னை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் அடைத்தால் நான் அடைய மாட்டேன். உங்களுக்கு நான் வழிகாட்டும் அதே சமயம் என் கடமையை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் இந்த ஜெகத்குரு என்கின்ற அந்த பட்டத்துக்கு தகுதியாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதனால என்னை குரு என்று கருதி எவர் வந்தாலும், அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, அவரை நான் மதித்து அவருடைய விருப்பத்தை நான் ஈடேற்றுவது என்பது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு கூடவே அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். நான்
பரிபூர்ண சந்நியாசி, எனக்கு எந்த விருப்பங்களும் கிடையாது, விருப்பங்களும் கூடாது, கிடையாதுங்கிறத விட விருப்பங்கள் கூடாது. அதனால் நான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் பொதுவானவன், நான் பொதுவாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில் அவர் அதை போல நடந்தும் காட்டியிருக்கிறார். அந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம திரும்பி பார்த்தா நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு மட்டுமல்ல, ஒரு பெரிய தெளிவு. நாம் எப்படி வாழணும், நம்ம குருநாதர் எப்படி வாழ்ந்தாரோ அதை போல நாமளும் வாழணும். பாரபட்சம் இல்லாமல் வாழணும், துவேஷ புத்தி இல்லாமல் வாழணும், எல்லாரையும் அரவணைத்து அனுசரித்து கொண்டு வாழணும், பெரிய மனசோடு வாழணும். அதே சமயம் நமக்கு என்று வகுக்கப்பட்ட விதிக்கப்பட்ட கர்மா கடமை இருக்கு இல்லையா, அதையும் விட்டுவிடாமல் செய்து கொண்டு கடமை வீரனாகவும் வாழணும். அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம எடுத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்குமான விஷயம். ஒரு முறை திருவாரூர்ல இருந்து திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். திருச்செங்காட்டங்குடி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இங்கே தான் பரஞ்சோதி நாயனார் பிள்ளைக்கறி அமுது படைத்த சம்பவம் நடந்த தலம், பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோயிலில் ஒரு ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கோயிலில் ஒரு பிள்ளையார் விக்கிரகம் இருக்கு. இந்த பிள்ளையார் விக்கிரகத்தை பரஞ்சோதி பல்லவனுடைய அவையிலே படை தளபதியாக இருந்தபோது வடக்க வாதாபியை வெற்றி கொள்ளுவதற்காக படையெடுத்து சென்று வாதாபியை வெற்றி கொண்டு அந்த நகரத்து செல்வங்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வரான். பல்லவ தேசத்துக்கு ராஜா முன்னாலி தான் மூட்டை கட்டி கொண்டு வந்ததையெல்லாம் அவிழ்த்து கொண்டு வந்த அத்தனை பொருள் அவ்வளவையும் அர்ப்பணம் பண்றான். அப்போ அதுல இந்த பிள்ளையார் விக்கிரகமும் இருக்கு. வடக்க கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் வழிபாடு ரொம்ப பிரசித்தி. நாம இங்க முருகனை கந்தன், குகன், வேலன், வடிவேலன், சுப்பிரமணியன் பல பேர்ல அழைப்போம். ஆனா வடக்க கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில முருகனை அவ ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடுவா. முருகனுக்கு கார்த்திக்னு பேரு, பிள்ளையாருக்கு கணேஷ் அப்படின்னு பேரு. இது யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, பல்லவன் கேட்கும் பொழுது சொல்றார், இந்த பிள்ளைதான் சிவபெருமானுடைய மூத்த பிள்ளை, இவரை வடவர்கள் சென்னிமேல் வைத்து கொண்டாடுகிறார்கள். இந்த தோற்றத்தை பார்க்க பார்க்க நமக்கு அலுப்பதே இல்லை. குறிப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு இவர் அலுக்காத ஒரு சுவாமி. ரொம்ப நெருக்கமா குழந்தைகளை கவனிச்சு பாருங்க, பிள்ளையார்கிட்டையும் அனுமார்கிட்டையும் ரொம்ப சீக்கிரமா போய் ஒட்டிப்பா, கவர்ந்து இழுக்கிற ஒரு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இருந்துதான் தமிழகத்திலே பிள்ளையார் அறிமுகமாகி பிள்ளையார் வழிபாடும் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து. ஆனால் பெரியவர் அதை மறுக்கிறார். நாம ஔவையார் காலத்திலிருந்தே பிள்ளையார் நம்ம ஊர்ல இருக்கா. ஔவையாரை கடவுள் படைச்சதே பிள்ளையாரை நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். தன்னுடைய கன்னி பருவத்தையே அவள் எனக்கு வேண்டாம் இந்த பருவம், என்னை பார்த்து எந்த ஒரு ஆணும் நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூட கூடாது, அந்த சலனத்தை கூட நான் யாருக்கும் தர விரும்பவில்லை. ஆகையினால பக்தி நெறிப்பாட்டுக்குரிய ஒரு நல்ல முதிய தோற்றத்தை எனக்கு கொடுன்னு கேட்கவும் பிள்ளையார் கன்னி பருவத்திலேயே கிழப்பருவத்தை கொடுத்துட்டா. இன்னைக்கு நம்ம அம்மணிகள்லாம் எப்படின்னு நான் சொல்ல தேவையே இல்லை. 60-70 பெண்கள் கூட தங்களுடைய வயசை சொல்றது கிடையாது. எவ்வளோ மேக்கப்பில் வயசை குறைச்சிக்க முடியுமோ குறைச்சிட்டு, போராக்குறைக்கு நிறைய டையெல்லாம் வேற வந்தாச்சு. அவர்களெல்லாம் சற்று ஔவையாரை நினைத்து பார்த்தால் ஔவையாருடைய துணிச்சல் யாருக்காவது வருமா? உலகத்தில் நாம் இளமையை கேட்போம், ஆனால் ஔவை முதுமையை கேட்டு பெற்றாள். அதற்கு பிறகு அவள் நாடெல்லாம் அலைந்து திரிந்து எல்லோருக்குமான பாடல்களை எல்லாம் வாரி கொடுத்து, அதற்கு பிறகு பிள்ளையாராலேயே அவள் கைலாசம் போய் சேர்ந்தாள். அது இந்த கதையை பெரியவர் ரொம்ப அழகா சொல்லி, அதுதான் உண்மையே தவிர எல்லாம் இங்கிருந்து தான் அங்கே போனது. அப்புறம் இங்கே பல காரணங்களாலே
பலருடைய படையெடுப்பு காரணமாக எல்லாம் செதஞ்சு போச்சு. அதற்கு பிறகு என்னமோ இப்போ தான் நமக்கு அறிமுகமாற மாதிரி பிள்ளையாரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருச்செங்காட்டங்குடி பிள்ளையாருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ அந்த ஊருக்கு போகும் பொழுது அந்த ஊரில் பெரிய ஏற்பாடு. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர்ந்து அங்கே பூஜை எல்லாம் செய்யணும். அங்கே வேள்வி எல்லாம் வளர்த்து பெரியவர் முன்னாலே பெரிய அளவில் பந்தல் போட்டு பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு திட்டம் போட்டு இத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்தாற் போல் இவர் வந்து கிளம்பி போகிறார். போய்கொண்டே இருக்கும் பொழுது வழியில் ஒரு சேரி குறுக்கெடுக்கிறது. அந்த சேரியில் உடம்பில் ஆடை கூட இல்லாமல் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சேரி சிறுமிகள் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து இடுப்பில் வெறும் பாவாடை மட்டும்தான், மேலே வந்து எந்த வஸ்திரமும் இல்லை. அதுவும் அழுக்கான பாவாடை. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு காவித்தனமாக ஏறி போயிட்ட வேஷ்டியை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் முழங்கால் அளவுக்கு தான் தலப்பா கட்டின்னு இருக்கான். சிலர் பெண்கள் எல்லாம் கிழிந்த சேலை, பலர் வந்து ரவிக்கை கூட அணியலை, அவ்வளவு ஏழ்மை. அந்த ஊர் வந்து மழை வளம் இல்லாமல் வறண்டு பார்ப்பதற்கே பங்கரையா ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஊரை தாண்டும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடியவா இருக்கா இல்லையா, அவள்லாம் ரொம்ப ஏக்கமா, ஏன்னா அந்த ஊர் வழியாக தான் கடந்து போகணும். அவள்லாம் அப்படியே வந்து நின்று பார்க்குறா. அவள் பார்வையில் என்னென்னா, பெரியவரெல்லாம் நம்ம ஊருக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டார். கூப்பிடுற லட்சணத்தில் நம்ம ஊரும் இல்லை. அவர் வரணும்னு சொன்னால் ஒரு கோயில் இருக்கணும், இல்லை ஒரு குளம் இருக்கணும், 4-5 பிராமணர் குடும்பமாவது இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஆச்சாரமானவர், எல்லா இடத்துலையும் தங்க மாட்டார், உட்கார மாட்டார். இப்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பகுதியில், ஒரு கோணத்தில் அது ஒரு உண்மையும் கூட. ஏன்னா அவர் ஆச்சாரத்தை ரொம்ப விடாமல் கடைபிடிக்கின்ற ஒருத்தர். அதனால் அவர்களெல்லாம் தெருவில் போகும்பொழுது நாம் பார்த்துட்டா தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாலை ஓரமாக வந்து நிற்கிறார். பெரியவர் அப்படியே பார்க்குறார். பார்த்துட்டு சட்டுன்னு என்ன பண்ணாருன்னா, விறுவிறுன்னு ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டார். இதை மடத்தை சேர்ந்த விஸ்வநாதையர் மேலாளர் இருக்காரு, அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் பெரியவரோட போகும்பொழுது எதிர்பாராததெல்லாம் நடக்கும். அந்த எதிர்பாராத பல அனுபவங்களுக்கு அவர்கள் ஏற்கனவே ஆளாகி இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல அவர்கள் சரி அடுத்து என்ன நடக்கிறது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே வந்துட்டார். வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். எல்லாரையும் ஒரு கருணை பார்வை பார்த்தார். ஒரு மரத்தடியில் போய் நின்றுண்டார். எல்லாரும் அங்கே வந்து சேர்ந்தா. என்ன பண்ணார், பக்கத்தில் என்ன போகிற, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே நிறுத்து, நான் உட்கார்றதுக்கு இந்த மரத்தடியில் பலகை போடு அப்படின்னார். இது என்ன இது, ஏதோ அப்படி உள்ளே வந்துட்டு 4 பேரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவார்னு சொன்னால் இங்கே உட்கார்றேன்னு சொல்கிறாரு. சரி, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அதை நாம் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கொண்டு வந்து இந்த பலகையை போடுறார். பலகையை போட்ட உடனே அவர் அங்கே உட்காந்துட்டார். உட்காந்துட்டு எல்லாரோடையும் பேச ஆரம்பிச்சிட்டார். பேச ஆரம்பித்து, உங்களுக்கு என்ன, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, படிச்சிருக்கியா, ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு கேட்டுட்டு, இது என்ன ஏன் சட்டை கிழிச்சலாக இருக்குது, நீ ஏன் மேலே ரவிக்கை போட்டுக்கல அப்படின்லாம் கேட்குறார். அந்த பசங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல. அப்போ பக்கத்தில் இருக்கிற மேனேஜரை கூப்பிட்டு சொன்னார், நம்ம வர்ற வழியில் நல்ல நிறைய மிட்டா மிராசுகள் சிலர் என்னை சந்திச்சா, பெரியவா நாங்கள் வந்து இந்த தடவை எங்களுக்கு நல்ல விளைச்சல், நாங்கள் வந்து மடத்துக்கு ஏதாவது செய்ய ஆசைப்படுறோம், நாங்கள் கொடுத்தா வாங்கிப்பீங்களான்னு கேட்டா, நான் ஒன்றும் சொல்லாமல் வந்துட்டேன். இப்போ அவள் இருக்காளா பாரு அப்படின்னார். அவளும் கூட வந்துன்னு இருந்தா. அவளெல்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு, நான் இப்போ ஒன்று சொன்னால் செய்வேளா அப்படின்னு கேட்டார். சாமி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னார். உடனே விஸ்வநாதையரை பார்த்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இவரைக்குள்ளாம் கூட்டிகிட்டு பக்கத்தில் திருவாரூருக்கு போய் அங்கே இருக்கிற துணி கடைக்கு போய் இந்த ஊரில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காளோ, எத்தனை பொம்மநாட்டி இருக்காளோ அத்தனை பேருக்கும் புடவை ரவிக்க, அதே மாதிரி வேஷ்டி துண்டு, அப்புறம் குறிப்பாக இந்த பசங்க அத்தனை பேருக்கும் டிராயர் சட்டை, பாவாடை சட்டை, தலையை எண்ணிண்டு போய் நீ இப்போ வாங்கிட்டு வர
அப்படின்னார். இவருக்கு திருவாரூரில் அங்கே ஹோமம் வளர்த்துட்டு எல்லாரும் உட்காந்துட்டுருக்கா, போய் பூஜை செய்யணும். இவர் பாட்டு இப்படி இடையில வந்து உட்காந்துட்டானாக்கா அங்கே முகூர்த்தம் தப்பி போயிடுமே. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, திருன்னு முழிக்கிறா. என்ன நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், நான் சொன்னதை முதல்ல நீ செய் அப்படின்னார். சரி, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். போயிட்டு இந்த மிட்டாமிராசுகளோட தயவோட துணிமணியெல்லாம் வாங்கிட்டு மடமும் தன் பங்குக்கு நிறைய பணத்தை போட்டு, ஏன்னா ஒரு ஊர் எப்படியும் ஒரு 200-300 குடும்பம், அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்கும்னு சொல்ல தேவையில்லை, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கணும். தானம் கொடுக்கறது தானேன்னு சொல்லிட்டு சல்லடையாக ஏதாவது நாமெல்லாம் ரவிக்க துணி வச்சு கொடுப்போம். அக்ரஹாரத்து ரவிக்க துணின்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாமி ஒரு தடவை வச்சது 3 வருஷம் கழிச்சு அந்த மாமிக்கே திரும்பி வந்தது. எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துருத்தது. இருக்கிறதுலையே மகா மோசமான ஒரு துணியை எடுத்து கொடுக்குறோமேன்னு கொடுத்தா ஒரு ஆச்சரியம் என்ன, ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாமியை போல தான் எல்லாரும் இருந்திருக்கா. அந்த ரவிக்க துணி என்ன சொல்லித்துன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மனது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லித்து. மாமி அதை பார்த்துட்டு எனக்கு இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படலை. பரவாயில்ல, எல்லாரும் என்ன போல தான் இருக்கான்னு சொல்லிட்டு மாமி சந்தோஷப்பட்டாங்க. அதனால ஆனால் பெரியவர் அப்படி கிடையாது, கொடுக்கறத நிறக்க நல்ல விதமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு. அவரை ஏமாத்திட்டுலாம் யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அவருக்கு அவருடைய புலன்கள், அவர் சர்வஜர் அப்படின்னு அவருக்கு ஒரு வார்த்தை, அவர் சர்வஜர் அப்படிங்கிறத நிரூபிக்கிற பல தருணங்கள். அதனால பயம், பெரியவர் சொல்லி ஒரு காரியத்தை தப்பா பண்ணிட்டா கரெக்டா மாட்டுவார். என்னமோ பக்கத்தில் இருந்து பார்த்தது போல கேள்வி கேட்பார். பார்த்தது போலன்னு நான் சொல்றது தப்பு, அவர் பார்த்தார் அப்படின்னு சொன்னா அது கரெக்ட். நமக்கெல்லாம் தான் நடந்து போய் உடம்போட போய் பக்கத்தில் இருந்து பார்க்கணும், உட்கார்ந்த இடத்துல இருந்து பார்க்க முடிந்தவர் அவர். அவருக்கு அப்பேற்பட்ட தப பலம் இருந்தது. அதனால போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு முந்தி இங்கே என்ன பண்ணார், அடுப்பு மூட்டி நீ என்ன பண்ணுற, சாம்பார் சாதம் பண்ணு, எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம். குழந்தைகள்லாம் பசிக்கிறதுனார். நிறைய பழங்கள் இருந்தது, ஒவ்வொரு குழந்தையவா கூட்டு ஒவ்வொரு குழந்தை கையிலையும் ஒரு பழத்தை கொடுத்து, அந்த பசங்க அங்கே இருக்கிற சில பசங்கள்லாம் ஆப்பிளை வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாது. பெரியவர் கையில் கொடுக்கும்போது, அவர் கொடுக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம், ஒவ்வொரு குழந்தைகளும் வாங்கி கொண்டது. அதற்கு பிறகு அத்தனை பேருக்கும் துணிமணியை வச்சு கொடுத்து, உங்கள் ஊரில் கிராம தேவதை இருக்கா அப்படின்னு கேட்டு, இருக்கு சாமி, ஒரு மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி, அதில் பூஜை நடக்கிறது உண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை தலைக்கட்டு பிரச்சனை, நான் பெரியவனா நீ பெரியவனா சண்டையில் கதவை மூடியே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, கடவுளுக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டு பூஜை இல்லாமல் பண்ணிடக்கூடாது, எந்த கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஏன் தெரியுமா, கோவில் இருந்து அதில் விளக்கெரிஞ்சா உங்கள் வீட்டில் கட்டாயம் அடுப்பெரியும். எப்போ அடுப்பெரியும், தானியங்கள் இருந்து எல்லாம் இருந்தால் தான் அடுப்பெரியும். அதனால் இதுக்கு ஒரு அடையாளம் அது. அதனால் முதல்ல கதவை திறந்து அந்த மாரியம்மனை முதல்ல எல்லாரும் வணங்க தொடங்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறந்து அந்த ஊர் கோயிலுக்குள்ளே போய் கற்பூராரத்தி காட்டு அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளை பண்ணிட்டு வெளியில் வந்து, அதுக்குள்ளே துணியெல்லாம் வந்தது, எல்லாருக்கும் விநியோகம் பண்ணார். துளி கூட அந்த ஊரை சேர்ந்தவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. கோவிலும் திறந்தது, அம்பாளுக்கு வந்து விளக்கம் போட்டாச்சு, மாரியம்மனுக்கு, ஏழைகளுக்கு அத்தனை பேருக்கும் துணிமணியும் கொடுத்தாச்சு. அதற்குள்ள நல்ல சுட சுட மணக்க மணக்க சாம்பார் சாதம் எல்லாருக்கும் தையல் இலையில். எல்லாரும் பசியாரிட்டு, அவளுக்கெல்லாம் எதிர்பாராமல் கிடைத்த புதையல். துணிமணியை கூட கொடுக்கறதுக்கு நிறைய பணக்காரா இருக்கா, ஏகப்பட்ட இடத்துல பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது தங்களுடைய பகட்டை காட்டிக்கொள்வதற்காக தர்மம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரியவர் கையால் வாங்கிறது கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ இவ்வளோ நாள் நான் சொன்னதுலெல்லாம் விஷயமே இல்லை, இப்போ இனிமேல் சொல்ல போகிறதுல தான் விஷயம் இருக்குது. பெரியவர் வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப சகஜமாச்சே சார், அவர் தான் கருணாமூர்த்திங்கிறது எங்களுக்கு தெரியுமே, இதை வந்து ஒரு பெரிய அதிசய சம்பவம் மாதிரி நீங்கள் சொல்லின்னு இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு சிலருக்குள் இருக்கலாம். ஆனால் பெரியவர் எப்படி எல்லோருக்கும் பொதுவான ஜெகத்குருவாக விளங்கினார் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் நான் விஷயத்தை சொல்ல போகிறேன். மேனேஜர் இப்படி கடிகாரத்தை பார்த்தார், அங்கே முகூர்த்தம் முடிஞ்சு போயிருக்கும், இனிமேல் அங்கே போய் அந்த பூஜையில் கலந்துட்டு சாத்தியமே இல்லை, அவ்வளோதான். அங்கே அந்த பூஜையை ஏற்பாடு பண்ணவா இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றம்.
ஏன்னா அவள் வழி மேலே விழி வச்சு யானை ஊர் எல்லையில் நின்றுட்டு இருக்கு, பூர்ண கும்பத்தோட காத்துட்டு இருக்கா, குரு வருவார் குரு வருவார் குரு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் இங்கே உட்காந்துட்டு இருக்கார். இப்போ பக்கத்தில் வந்து மேனேஜர் மேனால சொல்கிறார் பெரியவர்கிட்ட, அங்கே இன்னைக்கு பூஜை பண்ண முடியாது, இன்னைக்கு பூஜை இல்லாமல் போயிடுத்து, இங்கே நீங்கள் உட்காந்துட்டதுனால அப்படின்னார். பெரியவர் ஒரு பார்வை பார்த்தார். அடுத்த கேள்வி என்ன கேட்டால் தெரியுமா? இப்போ இங்கே நடந்ததுக்கு பேர் என்னன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டார். இப்போ இங்கே இந்த ஏழைகளுக்கு கொடுத்து இவளுக்கெல்லாம் செய்தது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு நீ நினைக்கிற? அந்த பூஜையை விட இந்த பூஜை வசதி. எத்தனை பேருக்கு இது தெரியும்? தன் வாழ்க்கையில தான் எல்லோருக்கும் பொதுவான, எல்லாருக்கும் பொதுவா, மனிதர்களுக்கு பொதுவாக இருப்பது கூட பெருசு இல்லை, ஈ எறும்புக்கு பொதுவா இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை படிச்சிருக்கேன், ரமணர் படிச்சிருக்கேன், சேஷாத்ரி சுவாமிகள் படிச்சிருக்கேன், வேதாத்திரியம் படிச்சிருக்கேன். நிறைய ஒரு பத்திரிகையில் இறைவனோடு உரையாடிய உத்தமர்கள்னு நான் ஒரு கட்டுரை தொடரே எழுதிட்டு வரேன். அதில் யாரெல்லாம் இந்த நாட்டில் இறைவனோட பேசியிருக்கா அப்படின்றத நான் வந்து அதில் தெள்ள தெளிவாக எழுதிட்டு வரேன். எல்லார்கிட்டையும் ஒரு அற்புதமான சிறப்பு. ஆனால் அத்தனை சிறப்புக்கு மேலே ஒரு வீசம் கூட யாருக்கு இருக்குன்னா பெரியவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. என்ன காரணம்னா, அனுகிரகம் அப்படிங்கிறது மனுஷாளுக்கு மட்டுமல்ல. ஒரு யாத்திரையின் பொழுது ஒரு ஆற்றங்கரை ஓரமாக ஆற கண்டா ரொம்ப அவருக்கு ஆசை. ஓடுற ஜலம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டா அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா நீங்கள் இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளணும். ஓடும் நீரில் தான் நாம் ஒரு முறைக்கு மேல் குளிப்பதில்லை. அந்த ஜலத்தில் ஒரு ஜலம் இருக்கு இல்லையா, அதில் நாம் வந்து குளித்து கொண்டே இருக்கோம். ஒரு ஜலம் இருக்கு இல்லையா, அது நம்மளை தொட்டுட்டு போகிறது. ஒவ்வொரு முறையும் புதிதாக 100 முறை 1000 முறை 1,00,000 முறை குடிக்கிறதுக்கு சமம். அடுத்து இந்த நீராடுவதற்கு பின்னாலே நம்ம மதத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆற்றுல குளிக்கும் பொழுது பாவம் போகிறது. ஆறு ஓடுகிற ஆறுன்னு சொன்னாலே அதுக்கு மலை சம்பந்தம் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆறு ஓடாது. ஏன்னா மலையிலிருந்து விசையோடு இறங்கினால்தான் ஓட்டம். அடுத்து இன்னொரு இடத்துல போய் சேரணும். இப்போ ஒரு இடத்துல அணையை கட்டி தடுத்து நிறுத்திட்டோம்னு சொன்னால் ஓட்டம் குறைஞ்சிடும், தேங்கி ஒரு ஏரி போல நின்றுடும். கடலில் போய் விழுந்ததுன்னு சொன்னால் அந்த ஓட்டம் நீடித்து கொண்டிருக்கும். அதுவும் சரியான ஓட்டம் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன தெரியுமா, மலைக்கும் சமுத்திரத்துக்கும் சம்பந்தம். அந்த நதியை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா, அந்த நதியில் இப்படி நீங்கள் கையை வைக்கும் பொழுது அல்லது நீங்கள் அந்த நதிக்குள் காலை வைக்கும் பொழுது ஒரே சமயத்தில் தரையில் இருக்கிறீர்கள், மலையில் இருக்கிறீர்கள், கடலுக்குள் இருக்கிறீர்கள். பெரிய ஒரு ஒருத்தர் ஆற்றுல குளிக்கிறதுல அப்படி என்ன இன்பம்னு கேட்கும் பொழுது அப்போ சொல்கிறா, ஒரே சந்தர்ப்பத்தில் 3ல் இருக்கேன் நான். ஒரு முறை அப்படி முழுக்கு போடும் பொழுது இந்த உலகத்தில் 1 பங்கு தானே நிலம், 3 பங்கு சமுத்திரம் இல்லையா, அந்த 3 பங்குக்குள்ளே போயிடுறோம். கோடிக்கணக்கில் மனித இந்த உலகத்தில் மிகப்பெரிய உயிரினம் எது தெரியுமா? மீன் தான். அப்புறம் மற்ற மிருகங்கள்லாம் இந்த 1 பங்கு நிலத்தில் என்ன பெருசாக மிருகங்கள் இருந்துட முடியும்? மனுஷா எத்தனை பேர் இருந்துட முடியும்? 3 பங்கு ஜலத்துக்குள்ள எத்தனை கோடி, கோடியெல்லாம் கிடையாது, கோடி 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 உயிரினம்னு சொன்னேன். இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மீனுக்கு பின்னால ரொம்ப சிறிய உயிரினமும் அதுதான், ரொம்ப பெரிய உயிரினமும் அதுதான். டைனோசருக்கு தாத்தாலாம் இன்னைக்கும் இருக்கு. பெரிய பெரிய திமிங்கலம், சுறா இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கு. அதே மீன் குஞ்சு இருக்கு இல்லையா, இத்தினூண்டு. ஒன்று மிகச்சிறியது, ஒன்று மிக பெரியது, ஒரே இனம். பூமியில் 5 பூதத்தில் ஒரு பூத சக்தியோடு மட்டுமே வாழ்வது. அதனால தான் பெருமாளோட அவதாரத்தில் மச்சாவதாரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு. இன்னொன்று, மீனுக்கு தான் நமக்கெல்லாம் திசை உண்டு. இப்போ நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பின்பக்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. 180 டிகிரி மட்டும்தான் எனக்கு. எப்போவுமே ஒரு பாதி தான் தெரியும், மறுபாதி தெரியாது. நான் திரும்பிட்டேன்னா இந்த பாதி தெரியாமல் போயிடும், அந்த பாதி தான் தெரியும். ஒன்று தெரிவது, இன்னொன்று தெரியாமல் இருப்பது.
அதாவது ஒன்று நிதர்சனம், இன்னொன்று நம்பிக்கை வைத்து ஏற்கணும். இப்போ நான் உட்காந்துருக்கேன், நிச்சயமாக எனக்கு பின்னாடி இடம் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்பி ஏற்றுக்கணும். இப்போ கண்ணு முன்னாடி நிதர்சனமாக நீங்கள்லாம் இருக்கீங்க, இதை நான் நம்பி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பின்னாடி இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் நம்பி ஏற்றுக்கணும். வாழ்க்கையில் அம்மா நிதர்சனம், அப்பா நம்பிக்கை. அம்மா சொல்கிறா இவர் தாண்டா அவங்க அப்பா அப்படின்ன உடனே நம்ம நம்பி தானே ஏற்றுக்கிறோம். ஆனால் அம்மா என் வயிற்றில் சுமந்தது இருக்கு இல்லையா, அதுக்கு ஊரே சாட்சி. அதனால் அம்மா வயிற்றுல இல்லைன்னா அம்மா இல்லாமல் நான் வந்திருக்கவே முடியாது இல்லையா. அதனால் அம்மாவை நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை பெத்தவ இவ தான் அப்படிங்கிறதுக்கு நான் நம்பிக்கை வைத்து ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்பாவை நான் நம்பி தான் ஏற்கணும். அதுவும் அம்மா சர்டிஃபிகேட் கொடுத்து இவதாண்டான்னு சொன்ன பிறகு ஏற்கணும். இன்றைக்கி உடனே சார் இன்றைக்கி விஞ்ஞானத்தில் எவ்வளவோ டெஸ்ட் எல்லாம் வந்துருத்து சார், அப்பா இவர் தான் அப்படிங்கிறத அந்த டெஸ்ட்டை வச்சு சொல்லிடலாம் சார், நீங்கள் என்ன எதுக்கு நம்பிக்கையை அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த டெஸ்ட்டை நான் நம்பணும். ஏதோ ஒன்று ஒரு பாதியை நான் நம்பித்தான் ஏற்கணும், ஒரு பாதியை நான் நம்பாமல் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு பகல் ஒரு இரவு மாதிரி நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், இதெல்லாம் நமக்கு. மீனுக்கு இதெல்லாம் கிடையாது, அதுக்கு திசை கிடையாது. நம்மால் மேலே போகணும்னா நமக்கு முயற்சி வேணும், படி வேணும், படியில் தான் ஏறி மேலே போக முடியும். இல்லை யாராவது தூக்கி விடணும், இறங்கணும்னு சொன்னாலும் படி வேணும், ஏறின படியிலேயே இறங்கணும். ஆனால் மீன் அப்படி இல்லை, நினச்ச மாத்திரத்தில் சல்லுன்னு மேலே போகும், நினச்ச மாத்திரத்தில் கீழே வரும், எந்த திசையில் வேண்டுமானாலும் செல்லும். யாராவது மீனை பற்றி இப்படி நுட்பமாக யோசிச்சிருக்கீங்களா? வறுத்து சாப்பிட்ற ஒரு ஐட்டம்ங்கிறத தாண்டி அதில் விதவிதமாக பேர் இருக்குது, அதை எப்படி எப்படியோ பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த நான்வெஜ் விஷயத்தை கடந்து மீன் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு எத்தனை உண்மைகள் இருக்குது அப்படின்னு தெரியுமா? அது எப்பேற்பட்ட ஒரு உயிரினம். அது பாஸ்போர்ட் விசா எதுவுமே வாங்க வேண்டாம், இந்த உலகத்தினுடைய அத்தனை நீர்நிலைக்குள்ளேயும் அது போயிட்டே இருக்கலாம். அது எத்தனைக்கு எத்தனை சுதந்திரமானதோ அத்தனைக்கு அத்தனை அது வலையில் சிக்கி மனுஷங்கிட்ட மாட்டிக்கிற ஒரு சாபத்துக்கும் உரியது. இது எதுக்கு குறிப்பிடுகிறேன்னா, இந்த நீரில் மூழ்கும் பொழுது நாமும் அத்தகையவர்களாக ஆகிறோம். அதனால பாபத்தை விட வேண்டும் என்று சொன்னால் நீருக்குள் விடு, அனுக்கிரகம் பெற வேண்டும் சொன்னா குளம். இப்போ எந்த ஊரையாவது இருக்கக்கூடிய குளத்தில் போய் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குளத்தில் பல மகனீயர்கள், இப்போ மகாமகம் குளத்தில் ஏன் குளிக்கிறோம்? புண்ணியம்னு. அன்னைக்கு எல்லா நதிகளும் அந்த இடத்துல சங்கமம் ஆறுது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் பூரா தனியாக தானே குளிக்கிறோம். ஒரு ஆற்றுல குளிக்கும் பொழுது கூட நம்ம சுற்றி ஒரு 10 பேர் தான் இருப்பா. ஒரு சமூகமே ஒன்று சேர்ந்து குளிப்பது அப்படிங்கிறது மகாமகத்தில் மட்டும்தான். நீங்கள் குளிக்கும் பொழுது 1,00,000 பேர் குளிக்கிறா. நீங்கள் சட்டம் போட்டெல்லாம் திரும்ப இன்னொரு மாதிரி அந்த மாதிரி குளிக்க முடியாது, அடுத்த மகாமகத்துக்கு தான் குளிக்க முடியும். அப்படி கூடுகிற அந்த 1,00,000 பேரில் ஒரு புனித ஆத்மா, மகா பெரியவர் போல ஒரே ஒரு புனித ஆத்மா, அவரு எழுந்து மூழ்கினார்னு வச்சுக்கோவேன், ஜலம் மூலமாக அவரோட நமக்கு சம்பந்தம் அவரோட புண்ணியத்தில் நமக்கு பங்கு வந்துடுறது. அதுக்கு தான் குளிக்க சொல்றது. ஆற்றில் விடு, குளத்தில் எடு. அதனால பெரியவர் ஓடுற நதின்னு சொன்னால் அங்கே போய் உட்காந்துருவார். அது எந்த நதியாக இருந்தாலும் அவருக்கு அதில் ஒரு காட்டாறு ஓடுறதா அதுக்கு தோஷம் கிடையாது. அப்படி போய் ஒரு நாள் உட்கார்றார், அதிகாலை குளிச்சு முடிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். பொழுது பொல பொல பொலன்னு விடியறது. சிஷ்யாலாம் அடுத்து கிளம்பணும், அவரை கூட்டின்னு போகிறதுக்கு வரா. அப்போ பார்த்தா கால் புற அட்டை. அந்த ஆற்றோரத்தில் ஏராளமான அட்டை பூச்சிகள். இந்த காலில் ஒரு 4, இந்த காலில் ஒரு 4. அவரே வெலவலன்னு இருப்பார், அவர் உடம்புல என்ன ரத்தம் இருக்க முடியும்? நான் அட்டைப்பூச்சிக்கு தெரியுமா? அதுக்கு அதான் உணவு. அதை பார்த்த உடனே படறி போகிறார். ஒருத்தன் மூக்குப்பிடியை எடுத்துன்னு வரத்துக்கு ஓடுறான், ஒருத்தன் தீக்குச்சியை வச்சு அது மேலே வச்சாக்கா விட்டுருமா அப்படின்னு பார்க்குறான், ஒருத்தன் ஊசியில் குத்தினா, இப்படி பல விதமாக தோன்றான். ஐயோ பெரியவா ரத்தத்தை அது போய் உறிஞ்சின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவா பதைக்கிறான். ஆனால் பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த இடத்துல விடு, அதுக்கு பசி அடங்கினவுடனே அது தானாக என்ன விட்டுரும். இது முதல் பதில். அடுத்தது அவர் கேட்டது என்ன தெரியுமா?
தென்னை மரம் காய்க்கிறது, மாமரம் காய்க்கிறது, செடிகள் எல்லாம் காய்களை காய்த்து கொடுக்கின்றன. நாம் எந்த மரத்துக்கிட்டையாவது எந்த செடிக்கிட்டையாவது போய் பர்மிஷன் கேட்டுட்டு பறிக்கிறோமா? நாம் என்ன நினச்சிக்கிறோம்? நமக்காகவே அது காய்க்கிறது, நமக்காகத்தான் அது. அந்த மரத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்குறோமா? நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னாலும் நாம் போய் அதை பறித்து சாப்பிட்றது இல்லையா? அப்போ நம் பசிக்கு ஆறறிவு படைத்த நாம் நம் பசிக்கு இப்படி நம்ம சுயநலமாக நடந்துக்கலாம். ஆனால் அதுபோல் இல்லாத ஓரறிவு அதுக்கு பசி, அது இப்படித்தானே வாழ்ந்தாகணும், அதுக்கு இப்படி விதிச்சிருக்கான், அது எப்படி ரத்தத்தை உறிஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேலே வீரத்தை காட்டுறது. அதுலேயும் எல்லா உயிரும் சமம்னு நினைக்கிற நான் எப்படி என்ன நீ கவலாம் அப்படின்னு நினச்சி அதன் மேலே மூக்குப்பொடியை தூவி மிளகா பொடியை தூவி ஊசி எடுத்து குத்தி தீயை வைத்தேன் என்று சொன்னால் நான் ஒரு சன்னியாசியா? அவர் கேட்கிறார். இப்படி யாராவது தன்னை செதுக்கிக் கொள்வார்களா? மனுஷாளுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அட்டைப்பூச்சிக்கு கூடவா அனுகிரகம்? அதே மாதிரி திருவண்ணாமலை பக்கத்தில் பர்வதமலையினுடைய சுற்றளவு 32 மைல் தூரம். இந்த பர்வதமலையை அவர் அங்கே போனால் திருவண்ணாமலை எல்லாரும் சுற்றுவா, அது நமக்கு தெரியும், கிரிவலம். அவர் பர்வதமலையை சுற்றி வருவார். காத்தால தொடங்கினா மத்தியானம் ஆயிடும். அந்த மலையை சுற்றி வருவதற்குள்ள பசி கவான்னு எடுக்கும். அவர் பிரதட்சணம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் சேர்ந்து சுற்றுவா. பர்வதமலையை சுற்றுறது அப்படிங்கிறது கைலாசகிரி இருக்கு இல்லையா, அதை சுற்றுவதற்கு சமம். விறுவிறுன்னு பெரியவர் சுற்றிட்டு மத்தியானம் வந்துடுவார். அதனால் மடத்து சார்பாக என்ன செய்ய சொல்லுவார்னா, வருகின்ற அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும். ஏன்னா சுற்றிட்டு வரும்பொழுது அப்படி பசிக்கும். ஆகையினால அவர் முதல்ல எல்லாத்தையும் தயார் பண்ணும் அப்படின்னுவார். நெல் மூட்டை, அரிசி எல்லாத்தையும் வச்சு அவர் சொல்லுவார், ஒரு 30,000 பேருக்கு தயார் பண்ணும் அப்படின்னுவார். 30,000 பேருக்கு தயார் பண்ணணும்னா எவ்வளோ முன்னிலையில் இருக்கணும், எத்தனை நாளைக்கு முந்தி காயின் இருக்கணும், எல்லாம் யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டார். அதே மாதிரி இருக்கும். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் இந்த கடைசியா பாத்திரத்தில் கொஞ்சோண்டு சாதம் இருக்கும். எல்லாரும் வந்து தீர்ந்து போய் மிச்சம் அப்படிங்கிறதே ஆகாது. கடைசியா ஒருத்தன் வருவான், வாங்கிட்டு போனதுக்கு பிறகு இங்கே பாத்திரத்தில் தீர்ந்துடும். இப்போ யாராவது கேட்டால் இத்தனை பேருக்கு போட்டோமே, இனி வர்றவனுக்கு இல்லைன்னு சொல்கிறதா அடுப்பு பற்ற வைக்கலாமா அப்படின்னு சொன்னால் வரவே மாட்டா. இங்கே தீர்ந்துருத்துன்றது எப்படி தான் அவளுக்கு தெரியுமோ தெரியாது. இந்த சொல்லி வைத்தது போல அவர் சொல்லுவார், ஒரு 30,000 பேர் வருவா, 30,000 பேருக்கு சம அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 30,000 பேர் தான் வருவான். என்ன ஒரு தீர்க்க தரிசனம், என்ன ஒரு ஞானம்! அப்படி திருவண்ணாமலை பிரதர்ஷனம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஊர் வழியாக வரும்பொழுது பெரியவருடைய கமண்டலம் இருக்கு இல்லையா, அதில் ஜலம் இருக்கு. அவர் இடத்துல உட்காந்துட்டு 3 வேளை சந்தியாவந்தனம் அதெல்லாம் விடமாட்டார். எந்த இடமா இருந்தாலும் டக்குன்னு உட்காந்து தன்னுடைய கடமையை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போ ஒரு நாய் கமண்டல ஜலத்துக்குள்ள வாயை வச்சுடுறது. அதை பார்த்த உடனே அத்தனை பேரும் ஒருத்தன் கல் எடுத்து ஒரே அடி, இப்படி அனாச்சாரம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மாத்திரத்தில் பெரியவர் கண்ணாலேயே தடுத்துட்டார். கல்லெல்லாம் எடுத்து அடிக்காத அப்படின்னார். கொஞ்ச நாள் யோசிச்சார். அடுத்து என்ன பண்ணார்? எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஊரில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் போங்க, நம்ம கிட்ட இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு போங்க, அவ வீட்டில் என்ன ஆகாரம் இருக்கோ அவளால் என்ன முடியுமோ அதை கொடுக்க சொல்லுங்க. இருக்கிறவா கொடுக்கட்டும், இல்லாதவா பரவாயில்ல, நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னார். சரி, பெரியவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த கிராமத்து தெரு இருக்கு இல்லையா, வீடுகளுக்கு போய் ஒரு தாம்பாளத்தை எடுத்துன்னு போனேன். அவ வீட்டில் என்ன இருக்கோ எல்லாம் கொண்டு வந்து போட்டா. நிறைய பேர் அவள் வீட்டில் இனிப்பு இருந்தது, அதையெல்லாம் கொண்டு வந்து வச்சா. அத்தனையும் எடுத்து கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்க சொன்னார். வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்று தியானம் பண்ண ஆரம்பித்தார். அந்த ஊருக்குள்ளே இருக்கிற நாயில் அத்தனை நாய்களும் அதை சாப்பிட ஆரம்பிச்சுது. அதை அப்படியே சந்தோஷமாக பார்த்தார். பார்த்துட்டு கூப்பிட்டு சொன்னார், கமண்டலத்தில் வாய் வச்சதுனால எனக்கு ஆச்சார பங்கம் வந்துருத்துன்னு நீ நினச்ச, அதுக்கு ஆகார பங்கம், அதனால் அது வாயில் ஜலம் வைத்தது. நாம் அதை சரி பண்ணிட்டா ஆச்சார பங்கத்தை விட ஆகார பங்கம் ரொம்ப பெருசு. இதை கழுவி சுத்தப்படுத்திட்டா சரியா போயிடும்.
ஏன்னா ஆகார பங்கம் இருக்க போய்த்தான் ஆச்சார பங்கம் நடந்தது. அதனால தான் முதல்ல யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல என்ன சாப்பிட்றீங்க, பசி வந்துட பத்தும் பறந்து போகும். பசியோட உட்கார வச்சு பேசி கொண்டிருக்கும் பொழுது மனம் லயிக்காது. அதனால முதல்ல விருந்து உபச்சரணை, அதற்கு பிறகுதான் மற்ற எல்லா விஷயங்களும். இதுதான் பெரியவர்கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பெரும் சிறப்பு. அதாவது தான் ஒரு ஜெகத்குரு, எல்லோருக்கும் பொதுவானவன் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்து தன்னிடம் ரத்தம் குடித்த அட்டைப்பூச்சியிலே இருந்து தன்னுடைய கமண்டலத்திலே வாயை வைத்து விட்ட ஒரு நாய்க்கு கூட அவரை போல கருணை காட்டின ஒரு மகானை, ஒரு சன்னியாசி இந்த உலகத்தில் நம்ம பார்த்துருக்க முடியுமா? அடுத்து அவரை போல பார்த்து பார்த்து நடந்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அவருடைய வாழ்க்கை வரலாறுக்குள்ள நான் போய் சில சம்பவங்களை எல்லாம் கேள்விப்படும் போது என்னையும் அறியாமல் எனக்குள்ள ஒரு பெரிய சிலிர்ப்பு. இப்படியெல்லாம் வாழ முடியுமா? இது எப்பேற்பட்ட ஒரு முன்னுதாரணம். ஒரு முறை காஞ்சிபுரம் மடத்தில் உட்கார்ந்து பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது சங்கரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார். இந்த சங்கரனுக்கு கண் தெரியாது. இவர் இந்திய ராணுவத்தில் வேலை பார்த்தவர். வேலை பார்க்கும் பொழுது நடந்த யுத்தத்தில் விஷப்புகப்பட்டு கண்ணு போயிடுது. மற்ற உறுப்புகள் போனால் கூட ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து வச்சுப்பா. கண் பார்வை போயிடுதுன்னு சொன்னால் வச்சுக்க முடியாது இல்லையா? அதனால காம்பன்சேஷனை கொடுத்து அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டா. அவருக்கும் கண் பார்வை போயிடுத்தே, இப்படி ஆயிடுத்தே நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கவலை. அந்த நிலையில சரி குருவையாவது தரிசனம் பண்ணுவோம், இனி கடக்க போகின்ற நாட்களாவது நல்ல நாட்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெரியவரை தரிசனம் பண்றதுக்கு காஞ்சிபுரம் மடத்துக்கு வரார். என்னன்னாக்கா பெரியவர் அப்ப காஷ்ட மௌனத்தில் இருக்கார். காஷ்ட மௌனம்னா என்ன தெரியுமா? நாமெல்லாம் மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு மௌன விரதம் இருப்போம். வாய் தான் பேசாதே தவிர மனசுக்குள்ள அப்பதான் என்னென்ன நினைக்க கூடாதோ எல்லாம் நினைப்போம். இன்னைக்கு மௌன விரதம் அப்படிங்கிறத வார்த்தையில சொல்லிட்டா கூட உடனே புரிஞ்சிடும். யாராவது வந்து பேச வந்தா எத்தனை கோணங்கித்தனமான சேஷ்டைகள் பண்ணி சொல்ல முடியுமோ சொல்லுவோம். மனம் உள்ளே பேசிக்கொண்டே இருக்கும். மௌனம்னு சொன்னா மனம் அடங்கிறதுக்கு பேர் தான் மௌனம். காஷ்ட மௌனம்னு சொன்னா எண்ணங்களே இல்லாமல் இருப்பது. நமக்கு அது ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. பெரியவர் வந்து காஷ்ட மௌனத்தில் உட்காந்துட்டார்னு சொன்னா எந்திரம் மாதிரி கை இயங்கும். பூஜை பண்ணும்பொழுது அப்படியே பண்ணிட்டு இருப்பார். எதையும் நினைக்க மாட்டார். யார் வந்திருக்கா, என்ன ஏது. சன்னியாசியினுடைய பலம் காஷ்ட மௌனத்தில். இந்த காலகட்டத்தில் அவன் மௌனமா இருக்கணுங்கிறது விதியில ஒண்ணு. ஒரு முறை அப்படி அவர் காஷ்ட மௌனத்தோடு இருந்த பொழுது பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் பார்க்க வர. சமரசமே பண்ணிக்கல, வராத டெல்லியிலிருந்து பார்க்க வந்திருக்கா, அப்புறம் நான் மௌன விரதம் அனுஷ்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசி இருந்தால் யாரும் ஒன்றும் கேட்டுற போறதில்லை. மௌனத்தை அவர் அந்த அம்மையாருக்காக மாத்திக்கல. அப்புறமா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காஷ்ட மௌனத்தில் அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். சிஷ்யாளா புரிஞ்சுட்டு காஷ்ட மௌனத்தில் இருக்கார். பெரியவர் வந்து கலைய மாட்டார். எவ்வளோ நாள் இருப்பாருன்னு தெரியாது. அவராக வாயை திறக்கிறவர்களும் நாங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். நாங்களே வந்து எதையும் பேசாமல் சத்தம் செய்யாமல் அப்படியே செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு உடனே அம்மையார் 2 தடவை திரும்பி போயிட்டு 3வது தடவை தான் பெரியவரோட பேசக்கூடிய வாய்ப்பு வந்தது. பிரதம மந்திரியே ஆனாலும் தன்னுடைய சந்நியாச ஆச்சாரம் இருக்கிறதே அதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எல்லா மனிதர்கள் இந்த அதிகாரம், பட்டம், பதவி இதெல்லாம் இருக்குல்லையா, வரும் போகும் ஐட்டம். இதுக்கெல்லாம் ஒரு சன்னியாசி வளைஞ்சு கொடுக்கவோ அதை பெரிதாக கருதவோ கூடாது. சன்னியாசியை பொறுத்த மட்டும் எதுவும் பெரிதில்லை, எதுவும் சிறிதில்லை, அந்த நடுநிலை. ஆனால் அப்பேற்பட்ட காஷ்ட மௌனத்திலே பெரியவர் இருக்கிற இந்த தருணத்தில் வரிசையில் நின்று கொண்டு அந்த கண் பார்வை தெரியாத சங்கரன் வந்தபோது என்ன பண்ணார் தெரியுமா? காஷ்ட மௌனத்தை முறித்து கொண்டார். அடடே சங்கரனா, வாப்பா, சௌக்கியமா இருக்கியா அப்படின்ன உடனே சங்கரனுக்கு ஒரு சிலிர்ப்பு. என்ன பெரியவர் காஷ்ட மௌன விரதத்தில் இருக்கா அப்படின்னா நம்ம கையை நீட்டி ஜலத்தை வாங்கிக்க போகிறோம். தீர்த்தம் மட்டும்தான் இன்னைக்கு அவர் பேச்சை கேட்க முடியாதுன்னு வந்தா பேசுகிறாரே அப்படின்னு உடனே அவரை உடனே ரொம்ப சந்தோஷம் பெரியவா, நான் இன்னைக்கு உங்களோட நிறைய பேசணும்னு வந்தேன். மௌனம்னு சொன்ன உடனே எனக்கு மனசில் ஒரு சோர்வு. ஆனால் என்கிட்ட பேசிட்டேள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னார். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு பிறகு
சுற்றி இருக்கிறவ ஆச்சரியமாக பார்க்குறா. பிரதமர் வரும்பொழுதே பேசாத நீங்கள் இன்றைக்கு இந்த சங்கரன் வந்த உடனே பேசிட்டீர்களே அப்படின்னும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? தேசத்திற்காக கண்களை இழந்தவன், தேசத்திற்காக கண்களை இழந்தவன், அவனுக்கு குரல் தான் கண், அவனுக்கு குரல் தான் கண். இந்த இடத்துல என்னோட ஆச்சாரத்தை விட எனக்கு அவனோட திருப்தி ரொம்ப பெருசு, அவனை திருப்திப்படுத்துவது எனக்கு ரொம்ப பெருசு. அவனுக்கு வேற எப்படி நான் இருக்கிறத உணர்த்த முடியும்? பேசினால் தானே அவனுக்கு நானும் குரு தரிசனம் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியும். அதனால ஒரு வினாடி யோசிச்சேன், சன்னியாசிக்கான காஷ்ட மௌனமா இல்ல சங்கரனுக்கான அனுகிரகமா? பரவாயில்ல, நான் ஒரு மாற்று குறைந்த சன்னியாசியாவே இருந்துட்டு போறேன். ஆனால் ஒரு மாற்று கூட குறையாத மனிதனாக இருப்பது எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஒரு பேலன்சிங், என்ன ஒரு அற்புதம் யோசிச்சு பாருங்க. அப்படியே அவருடைய வாழ்க்கையை அப்படி கூர்ந்து பார்க்கும் பொழுது அவர் இது போல தன்னை நெறிப்படுத்தி கொண்ட தருணங்கள். இன்னைக்கு நாம நிறைய நாட்டில் சன்னியாசிகளை பார்க்கிறோம். திருவடி தீட்சைக்கு 5000 ஒரு சன்னியாசி கிட்ட பணம் கட்டி ரசீதோட வரணும், வரிசையில் நிற்கணும், பாத பூஜை பண்றதுக்கு 5000. ஆன்மீகத்தை இன்றைக்கு விலைக்கு வைத்து விட்டார்கள். அதற்கு நிறைய விளக்கங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பணத்தெல்லாம் வாங்கி நாங்கள் ஒன்றும் கோட்டை கட்டி வாழ போறதில்லை, நிறைய அறக்காரியங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற விளக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் முற்றும் துறந்தவன் இருக்கான் இல்லையா, அதை இந்த காரியத்தை அவன் செய்யக்கூடாது. இது ஒரு சமூக சேவகன் செய்யலாம். இப்போ பாலு இருக்கார், இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறார், வாழ்க்கையை இந்த மாதிரி சேவைக்குன்னே கொடுத்துட்டார். அப்போ அவர் டவுன் டு எர்த் இறங்கி பணம் தேடினா தான் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்ய முடியும். அப்போ அவர் இந்த பெரியவர் ஆற்றுக்கு வரணுமா, ஒரு 5000 ரூபாய் ஆகும், இப்படியெல்லாம் செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நேர்த்தி இருக்கிறது. அப்படி செஞ்சால் தான் அவரால் செய்ய முடியும். ஆனால் ஒரு சன்னியாசிக்கு இது அழகு கிடையாது. பணமே பெரிதில்லை அப்படின்னா தான் அவன் சன்னியாசி. இன்னைக்கு எத்தனை பேர், அதனால தான் சன்னியாசிகள் சாமியார்கள்னு சொன்னால் இன்னைக்கு பத்திரிகை ஜோக்கில் அவளை தான் முதல்ல போட்டு கிழின்னு கிழிக்கிறோம். என் புருஷன் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் சன்னியாசியாக மட்டும் ஆகக்கூடாது ஜோக். சாமியாரா போயிட்டா கைதி பெருசா சாமியார் பெருசான்னா எனக்கு கைதியா இருக்காங்கிறது எனக்கு பெருசு. இன்னைக்கு அந்த ஸ்தானம் இருக்கே, அது விமர்சனத்திற்கு உள்ளானதற்கு காரணம் பெரியவர் போல நடந்து கொள்ள முடியாதது. ஒரு நூற்றாண்டு காலம் அப்படியே கடைசி நாள் வரையில் அவர் அப்படியே தன்னை அப்படியல்லவா வச்சிருந்தார். அது கூட பெருசு இல்லை. பெரியவர்கிட்ட இருக்கிற நுட்பம், எப்பேற்பட்ட சந்தேகத்திற்கு மிக எளிய முறையில் அவரை போல ஒரு விளக்கம் கொடுத்தவரை நான் பார்த்தது கிடையாது. இப்போ இங்கெல்லாம் பிரசாதம் இருக்கு, நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். நம்ம வீடுகளையும் டெய்லி பாலையாவது நைவேத்தியம் பண்ணுவோம். நம்ம பசங்க கேள்வி கேட்கும், நைவேத்தியம் வச்சு பிரசாதம் பண்ணி கொடுக்கும்பொழுது கேட்கும், அம்மா எதுக்குமா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும். இல்லைடா இது பெருமாளுக்கு பிரசாதம். நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோமான்னு கையை வைக்க போனால் பட்டுன்னு கையில் தட்டுவோம். இது பெருமாள் பிரசாதம், பெருமாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு. அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நிறைய பட்சணங்களை பண்ணி வச்சுட்டு நம்ம பசங்க நாக்கில் ஜொல்லு ஊற எப்போ அம்மா பூஜையை பண்ணி முடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தவிக்குங்க. கண்ணுலேயே சாப்பிடும். அப்படி இப்படி போனால் அப்படி இப்படி ஒன்று டபக்குன்னு எடுத்து வாயில் போட்டுக்கிறது, ஐயோ தோஷமாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தவிப்போம். நைவேத்தியம் அப்போ அதுக்கு கேள்வி கேட்கும், இதெல்லாம் எங்கப்பா அவர் சாப்பிட போகிறாரா அப்படின்னு. நிஜமாக சாப்பிட்டா நாம் முதல்ல பண்ணவே மாட்டோம். நமக்கு தெரியும் நைவேத்தியம்ங்கிறது நாம் சாப்பிட்றதுக்கு சுவாமி பேரை சொல்லி நாம் சாப்பிட போகிறோம் என்ன. ஆனால் உண்மையில் நைவேத்தியம் அப்படிங்கிறதுக்கு பின்னால் எத்தனை ஆழ்ந்த பொருள் இருக்குது தெரியுமா? நம்ம பிள்ளைகள் கேட்டால், பிள்ளை கேட்குறது பெருமாளுக்குன்னு சொல்கிறேன், ஒரு தடவை கூட பெருமாள் சாப்பிடவே இல்லை, அப்படியே தான் இருக்கு, அப்புறம் நீ எனக்கு தானே திருப்பி கொடுக்குற, அப்போ கொடுக்குறதுக்கு இப்போ கூட பெருமாள் எங்கே சாப்பிட்றார் அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்கிறது?
இல்லை இல்லை இது அவருக்கு காட்டுறோம் அப்படின்றோம். இல்லை அவர் சாப்பிட்ருவார், சாப்பிட்டா குறையணுமே. அடுத்த கேள்வி என்ன பதில் சொல்றது? ரொம்ப நை நைன்னு கேள்வி கேட்காத போடா. நம்ம கோபத்தை காட்டி கட்டுப்படுத்துகிறோமே தவிர சாதாரண இந்த கேள்விக்கு நம்ம ஒரு பதில் சொல்லியிருக்கோமா? பெரியவர் முன்னால அன்னைக்கு எல்லாரும் பிரசாத விநியோகம், ஒரு பொடி பையன் வேதம் படித்தவன் வந்திருக்கான். அவன் கேட்குறான், இந்த பிரசாதம்லாம் பெருமாளுக்கு சுவாமிக்கு பண்ணுறாளே, சுவாமி சாப்பிட்றதே இல்லையே அப்படின்னு அவ கூட யாரோ வந்திருக்கா கேட்குறான். பெரியவர் அதை பார்த்துட்டே இருக்கார். ஆனால் அந்த நான் இந்த மற்றவா நாமெல்லாம் சொல்கிற மாதிரி பதில் தான் அந்த பாட்டி சொன்னதே, சும்மா வந்த இடத்துல இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறா. அவன் அப்படியே அதையே பார்த்துட்டு இருக்கான். என்னமோ இப்படி நம்மளை ஆரம்பத்துலேருந்தே இப்படி தப்பாகவே நம்மளையும் தூக்கின்னு வராய்வா, நாளைக்கு நாமளும் இந்த பொய்யை தான் சொல்லி சாப்பிட போகிறோம். பெரியவர் அவனை பக்கத்தில் கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன படிச்சிருக்க அப்படின்னார். சமஸ்கிருதம் படிக்கிறேன் வேத பாடசாலையில் அப்படின்னா. எங்கே ஸ்லோகம் சொல்லு அப்படின்னார். நான் ஸ்பஷ்டமாக ஸ்லோகம் சொன்னான். ஹனுமன் சாலிசா தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாது பெரியவா அப்படின்னு. பக்கத்தில் ஒரு ஹனுமன் சாலிசா புஸ்தகம் சின்னது, அதை எடுத்து கொடுத்து, இதை நீ 4 தடவை படித்தா போகிறோம், ஹனுமன் உனக்குள்ள மனசுக்குள்ளே வந்து பச்சக்குன்னு ஒட்டின்றுவான். ரொம்ப சுலபம், பெரியவாளுக்கு கூட மண்டையில் ஏறாது. ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு ஹனுமன் ரொம்ப சீக்கிரம் வசப்பட்டுருவான். என்னால் இதை படிச்சுட்டு நாளைக்கு வந்து என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். ஓ சொல்கிறேன் பெரியவா அப்படின்னு வாங்கிட்டான். பெரியவரோட பேசினது, பெரியவர் ஹனுமன் சாலிசா கொடுத்ததெல்லாம் அந்த பையனை ஹீரோ வாக்கிடுது அந்த கூட்டத்தில். அவனும் ரொம்ப ஸ்ரத்தையாக போய் உட்காந்து படித்து எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு மறுநாள் வந்து பெரியவர் முன்னால் நின்று கையில் புஸ்தகம் இருக்குது, அதை வச்சுட்டு சாலிசா சொல்கிறான். ஸ்பஷ்டமாக சொல்லி முடித்தான். நன்னா படிச்சிருக்க, நன்னா சொல்லியிருக்க அப்படின்னார். ஆமாம் அப்படின்னா. இந்த ஹனுமன் சாலிசாவை எங்கேருந்து படித்த அப்படின்னு கேட்டார். நீங்கள் தானே இந்த புஸ்தகம் கொடுத்தேள், இதிலிருந்து தான் அப்படின்னார். அப்போ இதிலிருந்து இது உனக்கு வந்துருத்தா அப்படின்னு கேட்டார். ஆமாம் இதிலிருந்து தான் எனக்கு வந்தது அப்படின்னார். அப்போ அதில் இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு கேட்டார். திருன்னு முடிச்சான். எங்கே பாரு, புஸ்தகத்தை திறந்து பாருண்ணா. இருந்தது. அச்சடித்த புஸ்தகத்தில் எப்படி இல்லாமல் போகும்? உடனே நீ தான் உனக்கு உள்ளே வந்துருத்த, அப்புறம் எப்படி அதில் இருக்கலாம்? ஆம் புஸ்தகத்தில் இருக்கும், நாம் மனசில் தானே வாங்கிக்கிறோம் அப்படின்னார். சுவாமியும் அப்படித்தான். சொல்ல தெரிஞ்சுதா யாருக்காவது? ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஹனுமன் சாலிசாவை வைத்து நைவேத்தியத்தை இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறான்? எடுத்து போனார். அவன் சூக்ஷமமானவன், நமக்கெல்லாம் உருவம் இருக்கு, அவன் உருவமற்றவன். உருவம் இருந்தால் தான் பசிக்கும். உருவம் இல்லாதவன் என்ன செய்வான்? எப்படி மனசில் நீ இந்த மந்திரத்தை ஏற்றிண்டியோ அப்படி சந்தோஷமாக அதை பார்த்து ஏற்றுருவான். அதனால்தான் ஒரு பழமொழி, பிரசாதத்தினுடைய ஆவி அவனுக்கு, அன்னம் நமக்கு. சாதம் அப்படின்னு சொன்னால் பசி தீர்க்கக்கூடிய உணவு, பிரசாதம்னு சொன்னால் அதுதான் பெரிய உணவு. பிராண பெரிய, பிரதோஷம், பிராகாரம், பிரசவம் எல்லா இடத்துல இருக்கிற அந்த பிர அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு பெரிய அப்படின்னு பொருள். பிரசாதம்னு சொன்னா பெரிய சாதம். கோவிலில் ஏன் பிரசாதம் கொடுக்குறா தெரியுமா? அடுத்து வாழ்க்கையில மனிதனுடைய உடல் நலத்திற்கும் தோஷங்களுக்கும் பின்னாலே உணவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. எல்லாத்தையும் எல்லா நேரமும் சாப்பிடக்கூடாது. வியாதி வருங்கிறது ஒரு பக்கம், வியாதி வந்தால் மருந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி சரி செஞ்சுக்கலாம், 2 நாளைக்கு படுத்து கிடப்போம், ஏதோ ஒன்று. ஆனால் சில தோஷங்கள் நம்மை பற்றி கொண்டால் போகவே போகாது. உணவுக்கு பின்னாலே தோஷங்கள் நிறைய இருக்கு. எந்த நாளில் எதை சாப்பிடணும்னு இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய நாலெட்ஜா இருந்தது. உணவும் தோஷங்களும் அப்படிங்கிற பேர்ல தெய்வத்தின் குரல்ல பக்கத்துக்கு இந்த விஷயத்தை பேசியிருக்கார். எல்லார் கையாலையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு. கையில் நல்ல கை, பூச்சிக்கைன்னு இருக்கு. சிலர் வெறுமை வெந்நீரில் ஒரு 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 புளியை போட்டு ஒரு உப்பை போட்டு ஒரு கலக்கி கொடுப்பா, அது ரசம்னு அமிர்தமாக இருக்கும். சிலருக்கு எல்லாம் இருந்து சமைப்பா, வாயில் வைக்க முடியாது. நான் டிவிஎஸ்ங்கிற நிறுவனத்தில் பணியாற்றினவன். எங்கள் கேன்டீனில்
ஒரு 500 பேருக்கு சமைக்கணும். தராசிலிருந்து எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் அளவு இருக்கு, பேப்பரில் எழுதி ஒட்டியிருக்கும். 500 இட்லிக்கு இத்தனை படி அரிசி, இவ்வளோ தண்ணி, இத்தனை நிமிஷம் அடுப்பில் இவ்வளோ நாழி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் அதை பார்த்து அப்படியே பண்ணிட்டு போயிடலாம். எல்லாம் அளந்து. இதில் வந்து ஒன்றும் ஒரு பெரிய வித்தை கிடையாது, ஏன்னா அத்தனை பேருக்கு சமைக்கிறது. சோலார் அடுப்பு, 4 குக்கு, 4 ஷிஃப்ட்டுக்கு 4 குக்கு. ஆனால் கோவிந்தன் அப்படிங்கிறவன் மட்டும் சமைக்கிற அன்னைக்கு யாரும் லீவு போட மாட்டா, யாரும் ஷிஃப்ட் சேஞ்ச் கொடுக்க மாட்டா. கோவிந்தன் வந்து என்னைக்கு ஊத்தப்பம் பண்ணுறானோ சாம்பார் பண்ணுறா அப்படியோ அன்னைக்கு இல்லை நாளைக்கு கோவிந்தன் டே, கோவிந்தன் ஊத்தப்பம் சாம்பார். அந்த ஒரு மெல்லிய நல்லெண்ணெய் வாசனையோட ஒரு இளம் சூட்டோட தட்டில் போட்ட நாழி தெரியாது. எல்லாரும் அன்னைக்கு மட்டும் தட்டில் சாம்பாரும் மிஞ்சாது, தோசையும் மிஞ்சாது, விரயமே ஆகாது. என்னுடைய சகாக்கள் கேட்பார்கள், ஏண்டா எல்லாரும் தானடா ஒரே அரிசி ஒரே பருப்பு, எல்லாரும் ஒன்று போல தானடா பண்ணுறீங்க, எல்லாம் ஒன்று போல அளந்து போட்டு தானடா செய்கிறீங்க. அதில் இன்னொருத்தருக்கா நான் பேரை சொல்ல விரும்பலை, ஏண்டா உன்னோடது மட்டும் விளங்கவே மாட்டேங்கிறது. இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, சமையல் அதற்கு பின்னால் கைமணம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. உணவுக்கு தோஷம், அதன் மூலமாக நமக்கு வந்து தோஷம் வரும். அதனால ரொம்ப சாஸ்திரபூர்வமாக இருக்கா இல்லையா, மனைவி கையால் தவிர வேறு எதன் கையாலும் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கெல்லாம் ஹோட்டல் கலாச்சாரம். அந்த ஹோட்டல் கலாச்சாரத்தின் காரணமாக இன்னைக்கு நம்ம எத்தனையோ விஷயங்களை இழந்துன்னு இருக்கோம். நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் நம்மளை மாற்றிண்டு நிறைய தொலைச்சிட்டு இன்னைக்கு 35 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஏன் வராது? 25 வயசுல இளநரை வந்துடுறது. நிறைய விஷயங்கள் மாறி போச்சு. இந்த சென்னையில் நான் பார்த்தேன், எல்லாருக்கும் முதுகு கர்ப்பம், ஒரு பேக்க மாட்டின்னு தான் சுத்துறா, இல்லை காதில் ஏர்ஃபோனை மாட்டின்னு தான் சுத்துறா பசங்கள்லாம். இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு கிட்ட போய் பேசினா மட்டும்தான் எல்லாருக்கும் காது கேட்கும். கண் மூக்கு மருத்துவ நிபுணர், காது கேட்காதவர் இருக்கா இல்லையா, அவளுக்கு தான் இனிமேல் வருங்காலத்தில் வேலை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞான கருவிகளுக்கு நம்மை அடிமையாகி தொலைத்து விட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த தோஷங்களை எல்லாம் நாம் வந்து பின்பற்றலை. இதை பற்றி சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இதெல்லாம் ஒரு மேட்ரா? இருக்கிறதுல நல்ல ஹோட்டல், காசு இருக்கிறவன் நல்ல பெரிய ஹோட்டலாக பார்த்து போகிறான், காசு இல்லாதவன் கையேந்தி பவன். வாய்க்கு ருசியாக இருந்தால் போகிறோம். ஆனால் அதற்கு பின் இருக்கக்கூடிய புனிதத்தன்மை, உணவிற்கு பின்னால் என்னென்ன இருக்குது தெரியுமா? அது அருட்கதிர்களை கொண்டு இருக்கிறது. அரிசின்னு சொன்னால் அதில் பின்னாடி சந்திரன் இருக்கான், கோதுமைன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி சூரியன் இருக்கான், பருப்புக்கு பின்னாடி மற்ற கோள்கள் இருக்குது, சர்க்கரைக்குள்ள சுக்கிரன் உட்கார்ந்துன்னு இருக்கான். சில நாட்களில் ஏன் இனிப்பு சாப்பிடக்கூடாது, சில நாட்களில் ஏன் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த உணவு வழியாக அந்த கோள் நமக்குள்ள புகுந்து நம்மை அது தன் கையில் எடுத்துக்கொண்டு நம்ம எப்படி வழி நடத்தணுமோ அப்படி தன் பாட்டுக்கு வழி நடத்திடும். சிலருக்கெல்லாம் இள வயசுல சுக்கிர தசை வரும், பூர்வ ஜென்ம கர்மாவில் ரொம்ப பாவம் பண்ணியிருப்பா. இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவான், அதை அந்த கடமையை ஈடேற்றி கொடுக்கணும். கர்மாவை அவன் அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவான், நிறைய இனிப்பு சாப்பிட வச்சு தன் பலத்தை உள்ளுக்குள்ள பெருக்கிப்பான். சுக்கிரனோட பலம் உள்ளுக்குள்ள அனுபவிச்சு ஜாஸ்தியாச்சுன்னு சொன்னாலே தரையில் உட்கார சொல்லாது, மெத்தையில தான் உட்கார சொல்லும். ஏசி இருந்தால் தான் சரிப்படும் அப்படின்னு சொல்லும். திருடியாவது சினிமா பார்க்க சொல்லும், திருடியாவது சாப்பிட சொல்லும், தப்பு பண்ண வச்சிருவான். மனம் அடங்காது. அதனால விரதத்தை அனுஷ்டிக்க சொன்னதன் பின்னாலே இந்த கோள்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான் விரதம். குறிப்பா இந்த நாள் கிருத்திகை அன்னைக்கு சாப்பிடாத, ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாத, சிவராத்திரி அன்னைக்கு சாப்பிடாத அப்படின்னு சொன்னா 2 உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு. அதே சமயம் ஒரு தீய சக்தி உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு ஒன்னு ஆட்டுன்னு ஆட்டுறது இருக்கு இல்லையா, அதை கத்தரிக்கிறோம். இதை தெய்வத்தின் பேரால் செய்ய வைப்பது, அதற்கு பேர் தான் விரதம். அதனாலதான் சன்னியாசி ரொம்ப பலத்த விரதத்தோடு பெரியவர் எப்பொழுதுமே இருப்பார். இந்த விஷயத்துல ரொம்ப அடுத்தது பசி இல்லாமல் எல்லாரையும் பார்த்து கொள்றது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது. அப்போ இப்ப நாம சாப்பிட்ற சாப்பாட்டை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். தோஷம் இல்லாத ஒரு உணவை நம்ம சாப்பிட்டோன்னு உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? என்னென்னமோ சாப்பிட்றோம். நிச்சயமா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணவு இருக்குல்ல, தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்திலேயாவது பரவாயில்ல, செட்டியார் மட்டும்தான் கடை வச்சிருப்பார். இன்னைக்கு எல்லாருமே எல்லா வேலையும் செய்யறோமே இல்லையா?
எங்கேயோ இருக்கிற பெட்ரோல் இங்கே நம்ம தினசரி தண்ணி கூட நம்ம அவ்வளோ குடிக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒருத்தன் 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறதே கிடையாது. ஆனால் 1 லிட்டர் பெட்ரோலை கட்டாயமாக யூஸ் பண்ணுறோம். எங்கிருந்து வருது? அராபிய தேசத்துலேருந்து தானே வருது. இன்னைக்கு நம்ம தொடுகிற எந்த ஒரு உணவை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னால எல்லா சம்பந்தமும் இருக்கு. எல்லாம் பேக்கடு ஃபுட்டு வேற. ஒரு 25 பேர் கைப்பற்றிருக்கு. அந்த 25 பேர் யாருன்னு சொல்ல முடியுமா? ஒரு கொக்கோ கோலா வாங்கி குடிக்கிறோம். அது எந்த ஊர்ல, எந்த ஒரு கிணத்து தண்ணி அல்லது எந்த ஊர் ஆத்து தண்ணி, எத்தனை பேர் கைப்பட்டது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. வயிறு ரொம்பினா போறோம். இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் பார்த்தோன்னா வாழவே முடியாது. அதுவும் ஒரு உண்மை. இதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது இன்னைக்கு. ஏன்னா வாழ்க்கை முறை மாறி போச்சு. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? காலம் இப்படி ஆகும், இப்படி எல்லாம் நடக்கும். தோஷம் மிகுந்து போனால் தோஷத்தை நீக்குவதற்கு என்ன வழி? அதனால தான் பார்த்தா கோவில்களில் பிரசாதம் கொடு. கோவில் பிரசாதம் இருக்கு, அது என்ன பண்ணுன்னா வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய மற்ற சாதத்தையும் பிரசாதமாக்கி விடுகிறது. ஒரு தோஷத்தோட போயிடுறது. இப்போ தினசரி கோயிலுக்கு போய் ஒரு கைப்பிடி ஏதோ ஒன்று பிரசாதம்னு சொல்லி கொடுக்குற ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு கல்கண்டு இத்துணுண்டு ஒரு துண்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லி தரப்படுவது பிரசாதம். இறைவனுடைய நாமத்தை சொல்லி வாயில் போட்டுக் கொள்ளும் பொழுது நாம் ஏற்கனவே உண்ட உணவில் எத்தனை தோஷம் இருந்தாலும் அந்த உணவெல்லாமும் பிரசாதமாக மாறிவிடுறது. பெரியவர் சொல்றார், ஏன் பிரசாதம் கொடுக்க சொல்றோம்? எல்லாருடைய பசியை ஆற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த இடத்துல ஏழை பணக்காரன் இல்லாமல் எல்லாரும் கை நீட்டுவான். மறைமுகமாக எல்லாரும் சமம், பசி அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லாரும் கை நீட்டுவோங்கிற பாடம் ஒன்று மறைமுகமாக நடத்தப்படுறது. ஒரு பணக்காரன் இதை செய்யும் பொழுது சிலர் என்ன பண்ணுவா, அவன் தன் பண ஜபர்தஸ்தை காட்டுறதுக்காக செய்கிறான், இவங்கிட்ட போய் நான் வாங்குவதா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவோம். கடவுளின் பெயரால் செய்யும் பொழுது யாரும் அதை செய்ய மாட்டோம். என்ன ஒரு அற்புதமான தாத்பரியம், என்ன ஒரு அற்புதமான விஷயம். விளக்கம் கொடுக்கிறார். பிரசாதம் ஏன் பெரிது? நைவேத்தியம் என்றால் என்ன? இன்னொருத்தர் கேட்கிறார், இங்க உட்காந்து எள்ளு தண்ணி விட்டா எங்கேயோ இருக்கிற அப்பா அம்மா செத்து போயிட்டாளே, அவ என்ன ஆனான்னு கூட தெரியாது, அவளுக்கு போய் சேர்றதுங்கிறதுலாம் என்ன பைத்தியக்காரத்தனமா இல்லையா அப்படிங்கிறார். உன் ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்ல நீ 100 ரூபாய் கொடுக்குற, லண்டன்ல அல்லது டெல்லியில் இருக்கிற யாருக்கோ அந்த 100 ரூபாய் போய் சேர்றது, இதே 100 ரூபாய் அங்க போய் சேர்றது. ஆனா இங்க கொடுத்தா அங்க போயிடுறது இல்லையா? அவர் கேட்கிறார், இங்க கொடுத்தா அங்க போயிடுறது இல்லையா? அப்படித்தான் இதுவும். நீ ஸ்ரத்தையா செய்யறியா? ஸ்ரத்தையா செய்யறதுக்கு பேர் தான் ஸ்ரார்த்தம். அந்த வார்த்தைக்குள்ளேயே பொருள் இருக்கு. நீ ஸ்ரத்தையா காரியங்களை பெரியவர்கள் பேரில் நினைத்து நீ செய்யறியா? தேவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு மேல 10 அடிக்கு மேல சகல தேவர்களும் இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நாம நினைச்சுட்டு இருக்கோம் இந்த உலகத்துல நம் கண்ணில் புலனாகின்ற உயிரினங்கள் நாம் அவ்வளவுதான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, புலனாகாத நிலையிலே தேவர்கள் இருக்கிறார்கள். தேவர்கள்னு ஒரு இனம் இருக்கு. அவ விசேஷ சக்தி படைத்தவா, நம்மளை விட மேலா, அதற்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பட்டியல் போடுறார். எத்தனை இனம் இருக்கு வரிசையா சொல்றார். கந்தர்வர்கள், நாகர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், தேவர்கள், இத்தனை வரிசை இருக்கு. நமக்கு பஞ்சபூத சக்திக்கு கட்டுப்பட்டு பூமியில நடமாடி திரிவது போல அவர்களுக்கு ஒரு விசேஷ சக்தி. யஜ்ஞம், வேள்வி இதெல்லாம் பண்ணும் பொழுது இவ கரெக்டா என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போறா. இதை எதை வச்சு நம்புறது அப்படின்னும் பொழுது ரொம்ப அதுக்கு அழகா ஒரு விளக்கம் கொடுக்குறார். இப்ப நம்ம வயிற்றுக்குள்ள நிச்சயமா எல்லாருக்குள்ளேயும் குடல் பூச்சின்னு ஒன்று இருக்கும். மலங்கழிக்கும் போது வெளியில பார்த்துருப்போம். அந்த பூச்சி நினைச்சுக்குமா, நான் உடம்புக்குள்ள இருக்கேன், நம்ம எஜமான் உண்ணுகிற உணவையெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு நல்லா சௌக்கியமா இருக்கேன், இது எஜமானுக்கு தெரியாது. நம்ம தெரியாம தான், நாம மனுஷா நம்ம தெரியாம தான் இருக்கோம். அந்த பூச்சி எப்படி, நமக்குள்ள இருக்கக்கூடிய பூச்சி எப்படி நமக்கு தெரியாமல் நம் உணவை சாப்பிட்டு கொண்டு அதை நினைத்து கொண்டிருக்கு, நமக்கு தெரியாதுன்னு அதை நினைச்சுட்டு இருக்கு இல்லையா? அது போலத்தான் நாம செய்யற தப்பெல்லாம் யாரும் பார்க்கலன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோமா? எப்படி எப்படி கம்பேர் பண்றாரு. 4 பேர் பார்க்க தப்பு செய்யறதை விட யாரும் இல்லாத போது தப்பு செய்வதற்கு தான் யோசிக்கணும் சொல்றார். 4 பேர் பார்க்கும்பொழுது தப்பு செஞ்சா குறைஞ்சபட்சம் ஒரு தைரியம் இருக்கு உனக்கு. 2வது 4 பேர் பார்க்க பார்த்தியா, அதில் யாராவது ஒருத்தர் உன்னை திருத்திடுவா. இப்போ யாரும் இல்லை, நீ மட்டும் இருக்க,
ஒரு வீட்டுக்குள்ளே உன்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிட்டான், கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. யாரும் இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. நீ பாட்டு போய் உள்ள பொட்டியை திறந்து பணத்தை எடுத்துக்கிற. யாருக்கு தெரிய போகிறது? யார் கேட்க போறா? தப்பு செய்யலாம் இல்லையா? யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. அதான் கிடையாது. எப்படி நமக்குள் இருக்கும் குடல் பூச்சி நம் உணவை சாப்பிடும் பொழுது நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கு. நாம என்ன பண்றோம்? ஒரு நாள் ஒட்டுக்கா மருந்தை சாப்பிட்டு அதை கொண்டு வெளியில தள்ளி விட்டுறோம். அந்த பூச்சி எப்படி நமக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறதோ அப்படி நாமும் அந்த பூச்சி போல் நாம் செய்கிற தப்பு யாருக்கும் தெரியாதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி அந்த பூச்சியை கண்காணிக்கிறோமோ அதை போல நம்மை தேவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால யாருக்கும் தெரியாமலாம் இந்த உலகத்தில் யாரும் தப்பு பண்ணிட முடியாது. நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேனே, யாருக்கும் தெரியாமல் வேணா தப்பு பண்ணிடலாம். ஒரு பேச்சுக்கு ஒப்புக்கொள்ளுகிறேன். நான் சொல்கிற இந்த தேவர்கள் இவாள்லாம் கற்பனை, நம்புறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. நான் அதனால் அவள் பேச்சையை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அவளுக்கும் தெரியாமல் வச்சுக்கலாம். ஆனால் அழகாக சொல்கிறார், தவறு செய்கிற உனக்கு தெரியாமல் நீ அந்த தப்பை செய்ய முடியாது. தப்பை செஞ்சுட்டு நிமிர்ந்து நியாயம் கேட்க உன்னால் முடியவே முடியாது. இப்போ நான் தப்பே பண்ணலை, எனக்கு ஒரு கஷ்டம், சுவாமி முன்னால் எப்படி போய் நிற்பேன்? நெஞ்சை நிமித்தி நிற்பேன். நான் ஏதாவது பண்ணேன்னா எனக்கு ஏன் இந்த நிலை? நீ எல்லாம் கடவுளா? என்ன இப்படி வேடிக்கை பார்க்கலாமா? நிமித்தி சண்டை போடுவோம், நெஞ்சை நிமித்தின்னு சண்டை போடுவோம் இல்லையா? தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவோம்? கூனி குறுகிண்டு, மனுஷன் தானே, ஏதோ தெரியாமல் ஆசைப்பட்டுட்டேன், இதை போய் நீ ரொம்ப பெருசுப்படுத்தணுமா? பெக்கிங், கோஷம், நிமிர்ந்து பேசுறது அப்படிங்கிறது மாறி பிச்சை எடுத்துறதா மாறி போயிடும். கடவுள் நம்மளை படைச்ச சர்வஜன் கிட்டேயே நம்ம பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். நம் குற்றம் நம்மளை அந்த மாதிரி குனிய வச்சிரும். கம்பீரம் எதில் இருக்கு தெரியுமா? தன்னை ஒழுக்கத்தோடு சுயமாக சுத்தமாக வைத்துக் கொள்வதில் தான் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். மடத்தில் ஒரு தடவை பெரியவர் பூஜை செய்கிற தங்க உத்ருணி 3 பவுன் எல்லாத்தையும் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு எடுத்து வைக்கும்போது பார்த்தா தங்க உத்ருணியை காணோம். மறுநாள் பூஜையும் போது பெரியவர் கேட்பாரே, அது ஒரு அன்பர் பண்ணி கொடுத்தது. நல்ல தங்கத்தில் உலோகங்கள் வச்சு தங்கத்தில் எல்லாத்தையும் வச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்ரேயஸ். ஏன்னா தங்கத்துக்கு தீட்டே கிடையாது. அதனால அந்த பூஜையை ஒருத்தர் ரொம்ப அன்பர் ஒருத்தர் பண்ணி கொடுத்துருக்கார், அதை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அந்த உத்ருணியை காணோம். தேடுன்னு தேடுறா, கிடைக்கல. மேனேஜர்கிட்ட தகவல் போகிறது, தங்க உத்ருணியை காணோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், அது ஒன்றை தவிர காணோம். பெரியவா கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னும் பொழுது, எல்லா இடத்தையும் தேடிட்டீங்களா? சல்லடை போட்டு தேடிட்டோம், எங்கேயும் இல்லை. அப்போ அந்த மடத்தை சேர்ந்த ஒருத்தர், எங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கு, செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கேட்குறார். மேனேஜர் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு நிறைய கொடுத்தாச்சு, இது என்ன ஆண்டி மடம்னு நினச்சியா? இல்லை, இது என்ன வந்து எவன் வேணா போனால் வந்தால் எடுத்துன்னு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது, உனக்கு நான் நிறைய கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கராராக நடந்துட்டு இருக்கார் அவர். இவர் பார்த்தார். அதுக்கப்புறம் அன்றைக்கி வரல. இப்போது மேலாளருக்கு ஒரு சந்தேகம் வருது, நம்மக்கிட்ட பணம் கேட்டான், நாம் தரல, உடம்பு சௌரியம் இல்லைன்னு வேற சொன்னோம், எப்போவுமே பெரியவா பூஜை பண்ணும்போது அவன் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பான், ஒருவேளை அவன் தூக்கின்னு போயிருப்பானோ? ஒரு சந்தேகம் வந்துடுத்து. உடனே பேச்சு, அவனாக தான் இருக்கணும், ஏன்னா இங்கே எங்கேயும் எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, பணம் இல்லைன்னு சொன்ன உடனே தூக்கின்னு போயிட்டான். எந்த கடையில் போய் அடகு வச்சு பணம் வாங்கினானோ, இல்லை வித்துட்டானோ, இப்படி பல எண்ண ஓட்டங்கள். பெரியவர் என்ன பண்ணார், எல்லாரும் மூஞ்சிலையும் சலனம் இருந்ததுன்னா ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிடுவார். கூப்பிட்டார், என்ன எல்லாம் திருன்னு முழிச்சுட்டு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னார். ஒன்றும் இல்லை பெரியவா, ஒன்றும் இல்லை பெரியவான்னு ஓடினான். ஆனால் அதுலேயும் உளறதுக்கு ஒருத்தன் இருக்கான், கரெக்டாக அவனை பார்த்து கூப்பிட்டார், ஒழுங்காக சொல்லு. இல்லை பெரியவா, நீங்கள் இந்த உத்ருணி காணாமல் போயிடுத்து அப்படின்னார். ஓஹோ, யார் பேர்லையாவது சந்தேகமா? அடுத்த கேள்வி. ஆமாம், எதனால்?